கண்ணன் குழல் ஊதறான். தேவர்கள்லாம் என்ன செய்தார்கள்? அவி உண்பதை மறந்து விட்டார்கள். அவினா என்ன? இந்த யாகங்கள் பண்றோம் பாருங்க, அதுல தேவர்களுக்கு ஹவிஸ்ன்னு கொடுப்பா. யாகத்தில் தேவர்களுக்கு அளிக்கப்படும் உணவுக்கு ஹவிஸ் என்று பெயர் சம்ஸ்கிருதத்துல. நம்ம அக்னியில சமர்ப்பிப்போம். அக்னி தேவன் கொண்டு போய் அந்தந்த தேவர்கள்ட்ட சேர்த்துருவான். இப்ப இந்திராய சுவாகான்னு சொல்லி அக்னிகிட்ட கொடுத்தா இந்திரன்ட்ட சேர்த்துருவான். வருணாய சுவாகான்னு அக்னியில கொடுத்தா வருணன்ட்ட சேர்ப்பான். அந்த ஹவிஸுக்கு தான் அவி என்று தமிழாக்கம் வழங்கி இருக்கிறார் பெரியாழ்வார். அந்த ஹவிஸ் உண்பதையே தேவர்கள் மறந்துட்டாலும். இங்க யாகம் பண்ணிட்டு இருக்கா, இந்திராய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா, சோமாய ஸ்வாகா, சூர்யாய ஸ்வாகா எல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கா. ஆனா தேவர்களோ அந்த உணவு வந்தாலும் அதை சாப்பிடணுங்கிறத மறந்துட்டா. இங்க வியாக்கியானத்துல ஒரு ரசம் காட்டியிருக்கார் மணவாள மாமுனிகள். தேவர்களுக்கு உணவு தேவாமிர்தமா யாக ஹவிஸான்னு கேட்டார். தேவர்களுக்கு முக்கியமான உணவுன்னா அதாவது தேவலோகத்துல ஒரு அமிர்தம் இருக்கே, அதைத்தானே சாப்பிடுவான்னா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கான். அமிர்தம் தேவர்களுக்கு பிடிக்கும், சாப்பிடுவா. ஆனா யாக ஹவிஸ சாப்பிட்றதுதான் தங்களுக்கு கௌரவம், பிரஸ்டீஜ்ன்னு நினைப்பாளாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அமிர்தம்ங்கிறது அவளா எடுத்து சாப்பிடுறது. ஆனா இந்த யாகத்துல பொருள் கொடுக்கிறாளே, இவாள 4 துதி பாடி இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகான்னு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறாளோ இல்லையோ, யாருக்குமே வெறுமனை சாப்பிட்டா பிடிக்காதான். அவனை நன்னா 4 வார்த்தை புகழ்ந்து உனக்காக நாங்கள் வணங்கி தருகிறோம்னு சொன்னா இதுதான் என் பிரஸ்டீஜ், கௌரவத்துக்கு ஏற்றதுன்னு சாப்பிடுவாளாம். அதனால அமுதம் சாப்பிட்டாலும் திருப்தி வராமல் யாகத்தில் வரக்கூடிய ஹவிசு தான் தங்களுக்கு திருப்தின்னு நினைப்பாளாம் தேவர்கள். இவ அமுதத்தை மறப்பது கூட ஆச்சரியம் இல்ல. இவாளுக்கு எது கௌரவமோ அந்த யாக ஹவிசையே மறந்தா பாருங்க, அதுதான் ஆச்சரியம். அடுத்து தேவர்கள் என்ன பண்ணாலாம், தேவலோகத்தை விட்டே புறப்பட்டு வந்து சும்மா ஹவிசு வேண்டான்னு சொன்னதோட அங்க நிக்கலையா, அங்கேருந்து இறங்கி வந்து மொத்தமா ஆயர்பாடியில் திரண்டார்கள். சரி, இப்போ ஹவிசு சாப்பிடலன்னா அதிசயம் புரிஞ்சுட்டோம். ஆயர்பாடிக்கு வந்தது என்ன அதிசயம்னா, மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார், தேவர்கள் தங்கள் பாதம் பூமியில படக்கூடாதுன்னு நினைப்பாலும். நம்ம யாகமே பண்ணாலும் அக்னி கொண்டு போய் தேவர்கள்ட்ட சமர்ப்பிக்கிறானே ஒழிய தரையில கால் படும்படியாக தேவர்கள் இறங்கி வரமாட்டா. ஆனா அந்த தேவர்களும் கண்ணனுடைய குழலோசையை கேட்டதும் இந்த மண்ணை மிதிப்பது நமக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி அந்த ஆயர்பாடிக்கு அத்தனை தேவர்களும் வந்து நின்றார்கள். இந்த பாட்டினுடைய கண்ணன் குழலோசையினுடைய இனிமையான சுவையை கொண்டு உள்வாங்கி கொண்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள்.